ரொம்பவே சிம்பிளான அதே சமயம் ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு ரோஸ்ட் தாங்க பார்க்க போகிறோம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, கனவா ரோஸ்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 3 மீடியம் சைஸு ஸ்குவிட் எடுத்திருக்கேன். குட்டி குட்டியாக தான் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள், சீரகத்தூள், வரமிளகாத்தூள், அதுக்கப்புறம் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக எண்ணெய், லெமன் ஜூஸ் போட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறேங்க. ஃப்ளார் ஆப்ஷனல் தான், பட் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மேலே ஒரு கோட்டிங் கிடைக்கும். அது நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு மசாலா நல்லா கோட் ஆகுற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ மேரினேட் ஆக வச்சிடலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மேரினேட் ஆனால் போதும், ரொம்ப நேரம் ஆக தேவையில்லை. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் போட்டுங்க. நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதனால் தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு சூடானதுக்கப்புறம் கறிவேப்பிலை, அதுக்கப்புறம் ஸ்குவிட்டை ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. சூப்பரான ஸ்குவிட் ஃப்ரை ரெடி ஆயிரும். கனவா வறுவல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்பவே சிம்பிள், ஆனால் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.